பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு துதி களம் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரராயிருக்கிற அன்பில் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே இப்படி திருப்பாதத்தில் வந்து துதிக்கும்படியாக தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மே மாதம் 2ஆம் தேதி இந்த காலை வேளையில் கர்த்தாவே இந்த நாளில் பாடுகள் தியானிக்கிற வேத வசனங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காணொலி வழியாக யாரெல்லாம் இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிறார்களோ அத்தனை மக்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. துவக்க முதல் முடிவற்றோட பிரசலம் இருந்து தேவன் ஆசீர்வதி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 4 மாதங்களை கடந்து இந்த 5வது மாதத்திலே முதல் வாரத்திலே தேவ சமூகத்தில் வந்து நாம் ஆராதிக்கும்படியாய் தேவன் நமக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்ததற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த லாக்டவுன் சமயத்திலும் கூட கர்த்தரை தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிக்க முடியாதபடி தடைகள் இருந்தாலும் இந்த காணொலி வழியாக நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆங்காங்க இல்லங்களில் இருக்கின்ற அத்தனை மக்களும் ஒரு மனதோடு இந்த ஆராதனையிலே பங்கு பெறும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட இந்த காணொலி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் கூட கொஞ்ச நேரம் நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இன்னுமாக தேவாலயங்கள் மூடப்பட்டு இருக்கிறது. வீடுகளிலே இருந்து நாம் தேவனை துதிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இது லேசான உபத்திரவிடும் என்ற பாடலை நம்ம உற்சாகத்தோடு இருக்கிற இடத்துல நம்ம பாடப்போகிறோம். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக படுகின்ற நேரம் இது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ
சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நம்ம அப்படியே இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம் தேவாதி தேவனை கொஞ்ச நேரம் நாம் துதிக்க போகிறோம். வாய்களை திறந்து துதிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினாலே உம்மை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறபடி ஆண்டவரே, இந்த வேளையில் நம்மை நோக்கி துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதங்களில் கூட காண செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை இடர்கள் மத்தியில் கூட ஆண்டவரே எங்களை கண்மணி போல நடத்தி வருகிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை சுற்றி ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரை சுற்றி ஆண்டவரே அநேக போராட்டங்கள் நோய்கள் பரவி வந்தாலும் உடைய கிருபை எங்களை தாங்கி கொண்டு வருகிறதே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துதியில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிற நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவர் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிற நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய உள்ளம் கையில் வரைந்து எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற நன்றி செலுத்துகிறோம். என்ன போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே நீ கண்மணி போல வழிநடத்துகிற தேவனாக இருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆண்டவரே, எங்களுடைய இக்கட்டு நேரத்திலும் எங்கள் கஷ்டத்தின் நேரத்திலும் நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, எப்பொழுதும் நாங்கள் உம்மை போற்றுக்கிறோம் ஆண்டவரே. நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் என்ற ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கேருபீன்கள் சேராபின் மத்தியில் கூட ஆண்டவரே பரிசுத்தர் என்று நாங்கள் ஆண்டவரே உம்மை வாழ்த்தி நாங்கள் போற்றுக்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலுமா எங்களை தாழ்த்தி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நீர் ஒரு விஷயம் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அற்புதத்தை அடையாளத்தை செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே கேட்க போகிற சத்தியத்தின் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்கள் மனதிற்கும் ஆண்டவரே எங்களுக்கும் ஆறுதலாக இருக்கிற தேறுதலான வார்த்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேசுகிறவர்கள் ஆண்டவரே மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசிக்க தெரிந்து கொண்டதான வேத பகுதி எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 17 முடிய வாசி கேட்போம். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள்
லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருக்கிறளவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். இந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுத்துதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழுப்ப வேண்டுவதல்ல. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்கவேயானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவர் இருக்கிறாரோ அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிபடைத்து ஊழியர் செய்ததிலேயே. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்திலே தோன்றினார் என்பது பிரசித்தமாக இருக்கிறது. அந்த கோத்திரத்தை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை கொண்டும் சொல்லவில்லையே. அல்லாமலும் மெல்கிசேதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழுப்புகிறார் என்று சொல்லியிருப்பதனால் மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராயிராமல் நீர் மெல்கிசேதேக்கில் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வளமின்படியே ஆசாரியரானார் என்பதே. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆராதனை காணொலி வழியாக உங்களை பார்க்கும்படியாக உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரதான ஆசாரியர் கிறிஸ்து என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் காலத்தில் இஸ்ரேல் மக்கள் அவர்கள் அறியாமையினாலே பாவம் செய்து கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் மீறி நடக்கும் பொழுது, தகாததை செய்யும் பொழுது, பாவம் செய்து குற்றமடையும் போது அவர்கள் என்ன செய்வார்களாம்? ஒரு இளம் காளையை ஆசிரியப்பு கூடாரத்திற்கு எடுத்து சென்று பலியிடுவார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஆசாரியர் அந்த இளம் காளையினுடைய இரத்தத்தை பலிபீடத்தில் உள்ள கொம்புகள் மேல் பூசுவான். பலிபீடத்தில் அடிவாரத்திலே ஊற்றுவான். இவ்விதமாக பாவ நிவர்த்தி செய்து அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நியமனத்தை கர்த்தர் ஏற்படுத்தியிருந்தார். மரித்து உயிர் திறந்த இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து எவ்விதமாக பிரதான ஆசாரியர் ஆனார் என்பது குறித்து உங்களோடு கூட நான் தியானிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நம்முடைய கர்த்தர் யூத கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. ஆமென். இயேசு கிறிஸ்து யூத கோத்திரத்தில் பிறந்தவர். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து எப்படி ஆசார பணி செய்ய முடியும்? மோசே கூட யூத கோத்திரத்தில் ஆசார பணி செய்வார்கள் என்பது குறித்து அவர் சொல்லவே இல்லை. ஆசார பணி லேவிற்குரியது. லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஆசார பணி செய்வார்கள். இந்த பணி இயேசு எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார், அதிலும் பிரதான ஆசாரராக எப்படி செயல்பட்டார், அதை இயேசு கிறிஸ்து ஆசார பணி அவருக்கு எப்படி கிடைத்தது என்பதை குறித்து உங்களோடு கூட தியானிக்கிறேன். ஆசாரிப்பு கூடத்தை ஊழியம் செய்கிறவள் தான் ஆசாரியல். இயேசு கிறிஸ்து கூட இதை உறுதிப்படுத்துகிறார். எருசலேம் தேவாலயத்திலிருந்து இது என் ஜெப வீடு என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். ஒரு சமயம் ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்தில் புறா விற்கிறவர்களை வெளியே துடைத்து விட்டு என் பிதாவில் வீட்டை கலர் குகையாக்கல் நிலையிட்டு சொல்லி கடிந்து கொள்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அது மாத்திரமல்ல, ஆசாரியன் தன் சொந்த பாவங்களுக்காக அவன் பலி செலுத்தி பின்பு மற்ற ஜனங்களுடைய பாவங்களுக்கும் பலி செலுத்தி ஜனங்களை கர்த்தரோடு கூட இணைக்கும்படியான ஒரு பணியை செய்து கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்து உத்தம பிரதான ஆசாரியர் பரிசுத்தமாய் வாழ்ந்து பலியானவர். ஆகவே எனவே ஆசாரியர்களுக்குள்ளாம் ஆசாரியராக சிறப்பு பெற்றதான இவர் உத்தம பிரதான ஆசாரியர் இயேசு என்று அழைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து 12 சிஷ்யர்களை தேர்ந்தெடுத்து ஆசாரிய பணி செய்யும்படியாக இஸ்ரேல் முழுமைக்கும் உலகத்திற்கும் அனுப்பினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் விவிதமாய் சொல்லுகிறது. உங்களை என்னை பார்த்து சொல்கிறார். அன்றைக்கு சிஷ்யர்களை மாத்திரம் அனுப்பல, நம்மையும் தேவன் அனுப்புகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். நீங்களும் நானும் அந்தரங்கத்தில் வாழ்ந்து உங்களை தெரிந்து பிற ஆண்ட ஒளியிலிடத்தில் கொண்டு வந்து அந்த ஆச்சரியமான பணியை செய்யும்படியாக ராஜரீக ஆசாரியராக உங்களை தேவன் அபிஷேகத்திருக்கிறார். ஆக அருமையான தேவ மக்களே, இந்த ஆசாரிய ஊழியம் இது லேவி கோத்திரத்துக்குரியது மாத்திரமல்ல, எல்லாரும் இந்த பணியை செய்யலாம் என்பதற்காகத்தான் இயேசு பிரதான ஆசாரியராக அதை வலியுறுத்தி பிரதான ஆசாரியராக திகழ்ந்தார் என்று வலியுறுத்துகிறார். ஆக இந்த உலகத்தில் அநேக மக்கள் இயேசு அன்பை அறியாதவர்களாய் நரகத்தினராய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு அன்பை சொல்லி அவர்களுக்கு இயேசுடைய ரட்சிப்பை, பாவத்தில் இயேசு விடுதலை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், வியாதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் சொல்லி இந்த பிள்ளைகளை அவருடைய அறிவித்து அநேக மக்களை இயேசு பரலோகத்திற்கு ஆதாயப்படுத்த பணியாக உங்களை ஆண்டவர் ராஜரீக ஆசாரியராக அபிஷேகத்திருக்கிறார். கர்த்தருக்குள். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அங்கே முதலாவது இயேசு யூத ராஜ கோத்திரத்தை சேர்ந்தவர். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் பிரதான ஆசாரியரானவர். எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். அவர் அழியாத ஜீவனுடைய வல்லமையின்படியே ஆசாரியரானார். எப்படி? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியே இயேசு ஆசாரியரானார். அழிவில்லாதபடி வல்லமையுள்ள ஒரு தேவனாகிய கர்த்தர் ஆசாரியராக ஆனால். மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியில் ராஜா என்று சொல்லி அர்த்தம். அது சாலோமின் ராஜா என்று சொல்லி அர்த்தம். சமாதானத்து ராஜா என்று சொல்லி அர்த்தம். இந்த மெல்கிசேதேக்கில் சாலோமின் ராஜா இடத்துல அங்கே உன்னதமான மெல்கிசேதேக் ராஜா என்ன செய்கிறாரு? ஆசாரியனாக ராஜாவுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமாக கொடுத்து அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். அருமையான தேவ மக்களே, இயேசு கிறிஸ்து கூட யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர். எனவே ராஜாவாக இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, ஷாலோம் என்று சொன்னால் சமாதானம் என்று அர்த்தம். சமாதான பிரபுவாக வந்து நம்மை ஆசி செய்வதால் உன்னதமான பிரதான ஆசாரியராய் இயேசு திகழ்கிறார். ஆசாரியன் தன்னை முதலாவது பலி செலுத்த வேண்டும், பின்பு மற்றவர்களுக்கு பலி செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்த உள்ளவராயிருந்து அவர் சிலுவிலே தாமே பலியானவர். ஆகவே ஆசாரியர்களுக்கெல்லாம் ஆசாரியராக இயேசு சிறப்பு பெற்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து உன்னதமான பிரதான ஆசாரியர் என்று இயேசு என்று திகழப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அனைவரும் இந்த உலகத்தில் இந்த ஆசாரிய ஊழியம் ஆரோடு சந்ததி மாத்திரம்தான் அந்த ஆசார ஊழியம் செய்ய முடியும். ஆனால் அனைவரும் இந்த ஆசார ஊழியம் செய்ய முடியும். அனைவரும் இந்த ஆசார ஊழியத்திற்கு நிலைக்கு வரலாம் என்று சொல்லி வலியுறுத்தவே இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக அபிஷேகப்படப்பட்டார். ஆக ஆபிரகாமின் சந்ததி மெல்கிசேதேக்கில் சாலமோன் ராஜாவிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல உலக சந்ததி உன்னதமான பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னதமான பிரதான ஆசாரியராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்துரைத்து பேசுவது மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நமத்தில் ஒரு வாசம் பண்ணுகிறார், நம் நடுவில் இருக்கிறார். அவர் பிரதான ஆசாராக இருப்பது மாத்திரமல்ல, நம்மையும் ராஜரீக ஆசாரியராய் ராஜரீக கூட்டமாய் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். மூன்றாவதாக ஆசாரியன் கடவுளின் சித்தத்தை அறிபவன். இயேசு கிறிஸ்து தன் சித்தத்தை உலகத்திற்கு
அறிவிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்ன சார் பிதா என்று சொல்லி உம்முடைய சித்தத்தின்படியே என்னை காக்கடுவது எங்கே சொல்கிறார் தெரியலவா? கச்சமல்ல தோட்டத்திலே அவர் போராடி ஜெபித்து கொண்டு இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் பின்பகுதியில் வாசிக்கிறோம், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட ஐக்கியமுள்ளவராயிருந்தார், பிதாவோடு கூட தொடர்புள்ளவராய் வைத்திருந்த அந்த உறவை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இயேசு சொல்கிறார், இயேசு நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து கடவுள் நிலையில் செயல்பட்டபடினால உத்தம பிரதான ஆசாரியராய் அவர் திகழ்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு பின்பு கிறிஸ்து இன்று வரை என்ன செய்து கொடுக்கிறார்? உத்தம பிரதான ஆசாரியராகிய அவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தவறுக்கோ நம்முடைய குற்றங்களுக்கோ நிச்சயமாக தண்டனை உண்டு. ஆனால் உன்னதமான பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிந்துரையினால் நம்முடைய குற்றங்கள் குறைக்கப்படுகிறது, தண்டனைகள் குறைக்கப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவருமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கிறார். நம்முடைய பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து சதா காலங்களிலும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். உயிரோடு கூட இருந்து நமக்கு என்ன செய்கிறார்? ரட்சிப்பு கொடுப்பதில் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை உலக பிரகாரமான மனுஷர்கள் ஆசாரியர் ஊழியம் செய்தவர்களாக மரித்து போயிட்டாங்க. ஆனால் உன்னதமான பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். தமது வல்லமையினால் நமக்கு வருகிற எல்லா ஆபத்துகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து, நோய்களிலிருந்து, எல்லா சத்துரு போராட்டங்களிலிருந்தும் நம்மை விடுவித்து நம்மை பாதுகாக்கும்படியாய் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட பிரசன்னராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கடவுள் சொல்வதை செல்பவன் தான் ஆசாரியர். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவோ கடவுள் சொல்வதை, அதாவது பிதா சொல்வதை, பிதா விரும்பியதை நடைமுறையில் செயல்படுத்தி காட்டியதால் உத்தம பிரதான ஆசாரியர் என்று இயேசு திகழப்படுகிறார். அவர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உன்னதமான பிரதான ஆசாரியராய் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற, நமக்குள்ளே அவர் பிரசன்னராக இருக்கிற அந்த ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உன்னதமான பிரதான ஆசாரியருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆக அருமையான பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து இந்த புதிய மாதத்தில் நமக்குள்ளே வாசப்படுகிற தினந்தோறும் மகிழ்ச்சி திருப்தி தருக கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து அவர் சத்தியமுள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான நெருக்கங்களிலும் போராட்டங்களை விடுவித்து நம்ம சமாதானத்தையும் பாதுகாப்பையும் ஒவ்வொரு நாளும் இந்த புதிய மாதத்தர வல்லவராக இருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து மகிமையுள்ளவராக இருந்து நம்மை மகிமைப்படுத்தி நம்முடைய குடும்பத்தில் தம்ம மகிமை வெளிப்படுத்தி நமக்கு ஒவ்வொரு நாளும் தம்முடைய ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார். இப்படிப்பட்டதான ஆசாரியராக இயேசுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இந்த பாகத்தில் சந்தித்து ஆசீர்வதிப்பார். நாம் நிலைப்பதற்கு மேலாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரதானராக இயேசு கிறிஸ்து நம்மையும் ஆசாரியராக மாற்றி அவருடைய பணி செய்யும்படியாக தேவனுக்கு நமக்கு கட்டத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்புகளை நாம் நிறைவேற்ற நம்ம அர்ப்பணிப்போம். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பில் பிதாவே, எங்கள் பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசும்படி உமது சமூகத்தில் வந்திருக்கிறாரே, அவர் திறந்து வைத்திருக்கிறோம் வழியிலே உறுதியான விசுவாசத்தோடு கூட உமை நெருங்கி ஜீவிக்கவும், உமக்கென்று வாழவும், உமது பணியை செய்யவும் எங்களுக்கு அருள்புரிய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஆமென். சிறிய அறிவிப்பு. அன்பான தேவ மக்களே, அரசாங்கத்துடைய வழிகாட்டல் முறையின்படி நம்முடைய ஆலயத்திலே ஆராதனை நடைபெற முடியவில்லை.
ஆனாலும் இந்த காணொலி வழியாக அருமையான வாலிபர்கள் ஒத்தாசையினால் 1ஆம் தேதி ஆராதனையும் 2ஆம் தேதி ஆராதனையும் காணொலி வழியாக நாங்கள் ஒளிபரப்புகிறோம். இதன் மூலமாக நீங்கள் அனைவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை காலையில் நான் ஆலயத்தில் தர இருப்பேன், 2வது காலையிலே ஆலயத்தில் இருப்பேன். ஒவ்வொரு குடும்பமாக வந்து கூட ஆலயத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணலாம். நான் அவங்களுக்காக காத்திருக்கிறேன் ஜெபம் பண்ணுவதற்கு. நான் மொத்தமாக வந்து வராதபடிக்கு ஒவ்வொரு குடும்பமாக வந்து ஆலயத்தில் வருவீங்களா உங்களுக்காக ஜெபிப்பு உங்களுடைய காணிக்கைகளையும் தசபாகங்களையும் ஆலயத்தில் படைக்கலாம். வராதவர்கள் நம்முடைய வங்கியில் நம்முடைய சபையினுடைய வங்கி கணக்கிலே போடும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய அனைவரையும் அன்பா ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எங்களை கிருபையாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பில் பிதாவே ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சியான பரிசுத்தமான ஓய்வு நாளிலே கர்த்தாவே இந்த காணொலி வழியாக ஆராதிக்கும்படியாய் தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து எங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக தெரிந்தெடுத்து உடைய வல்லமையினால் நிரப்பி ஆண்டவர் அநேக மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் உடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டிருக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய இருளான வாழ்க்கையிலேக்கு ஆண்டவரே பிரகாசமான வாழ்க்கையை தந்து எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆசாரிய பணி அது லேவிற்குரியது. ஆனாலும் இந்த ஆசாரிய பணி எல்லா மக்களும் செய்யலாம், எல்லா மக்களும் இந்த பணியில் ஈடுபாடு கொள்ளலாம் என்று வலியுறுத்தவே இயேசு பிரதான ஆசாரியராக அவர் செயல்பட்டார். இதை இந்த நாளிலும் கூட ஆண்டவர்கள் வலியுறுத்தியிருக்கிறேன் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த பிரதான ஆசாரியராகி இந்த மாதத்தில் எங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பும் சமாதானத்தையும் ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறேன். எங்கள் நடுவில் பிரசன்னராயிருக்கிறேன். உடைய மகிமையினால் நிரப்பி ஆசீர்வதியும். திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர்பராக ஆசீர்வதியும். சமாதானம் தாங்க பொல்லாத கொரோனா வைரஸ் நிமித்தமாய் யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்படாதபடிக்கு நீ தாமே இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்துக் கொள்வீராக. சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் இரத்த கோட்டைகளாய் மறைத்துக் கொள்ளும். அன்பான திருச்சி மக்கள் ஒவ்வொருவரும் பேர்பராக ஆசீர்வதி. அவர் செய்கிற தொழில்கள், அவர் செய்கிற எல்லா விதமான வேலைகள், கையில் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வருமானத்தை பெருக செய்து ஆசீர்வதிப்பராக. கத்தோடைய ஊழியத்திற்கண்டு உதாரணத்துமாய் தசபாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்தி உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். யாரெல்லாம் வியாதியோடு போராடி கொண்டிருக்காங்களோ இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுகப்படுத்தும். இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாய் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு சீக்கிரத்தில் ஒரு சுகம் பெற உதவி செய்யும். அநேக ஊழியர்கள், அநேக கர்த்தருடைய தாசர்கள் இந்த வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைவரும் சுகம் பெற நான் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரணம் நிச்சயம். பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தன்னுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றும் எப்பொழுதும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருந்து என்றென்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமானங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தருடைய அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.